ஓகே. அண்மை செய்தி, ஜோலார்பேட்டை அதிமுக வேட்பாளர் கே.சி. வீரமணியின் வேட்புமனுவில் முறைகேடா பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருப்பதாக புகார் தெரிவித்த நபர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மகேஷ் வழங்க கேட்கலாம். மகேஷ் வணக்கம், கூடுதல் விவரங்கள். வணக்கம் தீபிகா. திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் 4 சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை. இந்த நிலையில கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி வேட்புமனு தாக்கல் செய்து போட்டியிட்டார். அப்பொழுது அவர் தாக்கல் செய்த அந்த பிராமண பத்திரத்தில் முறைகேடான சொத்து மதிப்பை காட்டி வேட்புமனு தாக்கல் செய்கிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து வேலூர் பகுதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி சமூக ஆர்வலர் அவர் தலைமை தேர்தல் ஆணையத்திடம் ஒரு புகாரை தெரிவித்து அது சம்பந்தமாக வழக்கு தொடர வேண்டும் என்று புகாரளித்திருந்தார். இதைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நிலையில அங்கு அந்த சம்பந்தமான வழக்கு நடைபெற்று அது பின்பு திருப்பத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு அந்த 2021ஆம் ஆண்டு முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி தாக்கல் செய்த வேட்புமனு சம்பந்தமாக வழக்கு விசாரணையில் இருந்து வருகிறது. இந்நிலையில இப்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக சார்பாக கே.சி. வீரமணி, முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி வேட்பாளர் அறிமுகப்படுத்தப்பட்டு அவர் வேட்புமனு நேற்று தாக்கல் செய்திருந்தார். தற்பொழுது அதே போன்று கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பொழுது கொடுத்த அதே தவறான சொத்து மதிப்பை காட்டி பிராமண பத்திரம் தாக்கல் செய்து அது சம்பந்தமான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது மீண்டும் நேற்று தாக்கல் செய்து அந்த வேட்புமனு பிராமண பத்திரத்தில் தவறான சொத்து மதிப்பை காட்டுவார் என்ற குற்றச்சாட்டை முன்னிறுத்தி மீண்டும் அதே நபர் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்த அதே ராமமூர்த்தி என்கிற நபர் வேலூர் பகுதியை சேர்ந்தவர் நாட்டமல்லி வட்டாட்சி அலுவலகத்தில் ஆட்சேபனை தெரிவிக்க இன்று காத்திருந்தார். அப்பொழுது முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணியின் ஆதரவாளர்கள் அந்த ராமமூர்த்தி என்கிற நபரையும் அவருடன் வந்திருந்த ஜெயபிரகாஷ் என்கிற நபரையும் கால்பூச்சியின் காரணமாக கடுமையாக தாக்கியுள்ளார். இதனால் நாட்டமல்லி பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தீபிகா.